உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி பவர் பட்டனோ அல்லது வால்யூம் பட்டனோ தனியாக உடஞ்சி வந்துட்டுனா அதை நாமளே எப்படி ஈஸியாகவே சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளோட இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் தனியாகவே கழண்டுட்டு வந்துட்டு இதை நம்ம திரும்ப மாட்டினாலுமே இப்படி சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னால் கீழே விழுந்துருது. இப்போ இதை சரி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம கலண்டு வந்திருக்கிற அந்த வால்யூம் பட்டனை அது ஏற்கனவே இருந்த இடத்துலையே மாட்டிடலாம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு வெட்டிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டேப்பை இந்த வால்யூம் பட்டனுக்கு மேலேயே ஒட்டிடலாம். அடுத்ததான் நம்ம ஒட்டின டேப்பு எல்லா இடத்துலையுமே சரியாக ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. அடுத்ததாக ஃபோனோட பின் கவருக்கும் முன் கவருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு மேலே ஒட்டப்பட்டிருக்கிற டேப் பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேடை வச்சு வெட்டி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வெட்ட இந்த பகுதியை தனியாக கிழிச்சிருங்க. அடுத்ததாக இந்த டிஸ்பிளேக்கும் இந்த மொபைல் பாடி கவருக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு மேலே ஒட்டப்பட்டிருக்கிற டேப்பை வெட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஒட்டின டேப்புமே வெளியே தெரியல. அதே மாதிரி நம்ம வால்யூமை கூட்டினா கூடுது, அதே மாதிரி குறைச்சாலுமே குறையுது. அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ தான் ஃபோனை ஆட்டினாலுமே கீழேயும் விழலை. இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷத்துக்கு மேலேயே இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு வர்றாரு.